ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து வெங்காய சட்னி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 வெங்காயம், இந்த சைஸுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி. சரி, பிறகு எல்லாம் கட் பண்ண போகிறோம். 5-6 மிளகா வந்து வெங்காயம் கட் பண்ணணும். உளுந்து பெருங்காயம், காமிங்க 5 மிளகா, 5 மிளகா, வெங்காயம் போட்டு நிறைய காரம் வேணும். தக்காளி தகுந்த தான் காரம் போடணும். ரொம்ப போட்டாலும் உளுந்து வறுபட்டா இந்த அளவுக்கு வறுபட்டோன்னு போடும். ஆச்சியா நல்லா வருங்க. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை வதங்க இல்லை, கிளாஸியாக வரும்ல, வர ஆரம்பிச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருந்தாலும் தக்காளி உப்பு போட்டு தக்காளி ரொம்ப வேக இல்லை, உங்களுக்கு தான் உப்பு போட்டு வந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது ஓகே ஆகிடும். இறக்கி ஆற வச்சு அரைச்சி வந்துடலாம். தேங்காய் வேணால் கொஞ்சம் போட்டு அன்னைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடுத்த நாள் வைக்கிறதுனா போடக்கூடாது. எத்தனை நாள் வச்சுக்கலாம்? அது ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு மாதம் இது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அதுக்கு வேறு சட்னி ஒரு மாதம் வச்சுக்கிறோம். இதே மாதிரி மிளகாய் அதெல்லாம் வதக்கெல்லாம் வேண்டியில்லை. வெறும் பச்சை மிளகாயை வச்சுட்டு பூண்டு நல்லா விலகி போட்டுக்கணும். பூண்டு சட்னி அதில் தக்காளி ஒன்று கொஞ்சம் புளி உப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லெண்ணெயை ஊற்றி குழப்பி அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சா கூட வந்துடுவோம். ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா சிம்மில் வச்சுருந்தேன். சிம்மில் அரைக்கிறது தானே இதான் கடைசியில் அரைச்ச சட்னி. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளித்து கொட்டினா இட்லிக்கு அருமையாக இருக்கும்.